மாதிரி இந்த அம்மையாரும் பணியிலிருந்து ஈடுபட்டு இப்போ சேவையை மக்களுக்காக சேவை புரிவதற்காக ஒரு சேவையை மத்திய அரசின் நலத்திட்டங்களையும் அவர்கள் மக்களுக்காக புரிய வைப்பதற்காக ஒரு அலுவலகம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மையார் அவர்கள் திருவண்ணாமலை வெள்ளியம்மன் கோவில் அடிவாரத்தில் எனக்கு தெரிந்து அந்த அம்மையார் 4வது தலைவர். இவருடைய அப்பாவின் அப்பாவிற்கு அப்பா சகாதாரத்தில் இருக்கிறார். அவர் முதலில் நம்முடைய தொகுதியில் அமைச்சராக இருந்த ஆலோசனை மூலம் சென்னையிலிருந்து அமைச்சராக இருந்து அங்கிருந்து கிளம்பும் போதே சகாதாரத்தில் வீட்டுக்கு வர சொல்கிறார். அப்பேற்பட்ட நெருக்கமானவர் சகாதாரத்தில். அவரிடமும் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய மகன் கண்ணன் அவரிடமும் நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் துர்க்கியம்மன் கோவிலில் ஏறக்குறைய 60 எனக்கு தெரிந்து 60 காலமாக நவராத்திரி அன்று 6வது திருவிழாவை எங்கள் துர்க்கியம்மன் கோவில் திருவிழாக நடத்தி கொண்டு வந்ததால் நாங்கள் அந்த வழியாக எப்போது சென்றாலும் அவரை பார்த்து செல்வோம். கண்ணன் அவருடைய தெரியும். அவருடைய மகன் மனோகரன் அவரையும் நான் கல்லூரியில் திருவண்ணாமலை அரசு கல்லூரியில் படிக்கும்போது அவரையும் அதே அரசு கல்லூரியில் படிக்கும்போது அவரையும் எனக்கு தெரியும். அவர் எஸ்கே மாணவர், இன்னொரு மாணவர் ஆர்கே மாணவர். சரிங்களா? அவர் அந்த தேர்தலில் எலெக்ஷன் நிற்கும் போது ஆர்கே மாணவரை எதிர்த்து லட்சுமணன் என்பவர் என்னுடைய நண்பர். அவரைத்தான் அந்த தேர்தலிலே வெற்றி பெற செய்தார். லட்சுமணன் என்பவர் அவருடைய மகள் இப்போது இங்கே வருகை வைத்திருக்கிறார். அவருக்கு இப்போது 4வது தலைவராக நான் அவரை இங்கே பார்க்கிறேன். அவருடைய மகள் அதையும் நான் பார்க்கக்கூடிய விரைவில். ஏன் என்றால் இப்போது 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் அழைத்து வரவில்லை என்றால் அவர்களையும் 5வது தலைவரை பார்த்திருக்கிறேன். இப்படி நம்முடைய சொந்தங்களை பார்ப்பதற்கே அவர்களே நான் இப்பொழுதுதான் சமீபத்தில் பார்த்தேன். ஆனால் என்னுடைய அம்மா அவர்கள் எனக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ரமணாசிரமம் அவர்கள் அவர்களுடைய காலேஜ் பழைய ஸ்டூடெண்ட்டுகள்லாம் சேர்ந்து ரமணாசிரமத்தில் ரூபாய்க்கு தங்கியிருந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். அதில் செந்தில்லாத்திலிருந்து உத்தரா என்பவர் வந்திருந்தார். அவர்களையும் இவருடைய அம்மா இன்னொரு அதில் நம்மளுடைய நாம தான் இப்போ பேசுகிறேன் தவிர நாம் இந்துவும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் அவ்வளோ நெருக்கமாக தான் பழகிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டத்திலையும் வந்தது 7-8 நபர்கள் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் ஒரு முஸ்லீம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் எல்லா மதத்திற்கும் கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் இங்கே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் போது யார் யாருக்கு எந்தெந்த நிலையில் என்ன சௌகரியங்கள் யாருக்கு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். 20 ஆண்டு காலமாக ஒரு சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு ரயில் இல்லாமல் இருந்த ரயில் 6 மாத காலத்தாமதத்துக்கு மன்னிக்கவும். இந்த கூட்டத்தை நாம் துவக்கும் போதே முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டது திருவண்ணாமலை டு சென்னை ட்ரெயின் வர வேண்டும் என்ற கோரிக்கை வடிவம். அதை 6 மாதத்தில் ஒரு 50,000 முதல் 60,000 கையெழுத்து வாங்கி பாரத பிரதமரையும் பார்த்தோம், ரயில்வே துறை அமைச்சரையும் பார்த்தோம். இங்கே தமிழக அமைச்சர் எல் முருகன், தமிழக தலைவர் அண்ணாமலை இவர்கள் 4 பேரையும் பார்த்து அதனுடைய காப்பியை அவர்களிடம் கொடுத்து 6 மாதத்தில் இந்த ட்ரெயினை வர வேண்டும். இந்த ட்ரெயின் வந்ததனுடைய நோக்கம் ஒரு ஏழை பாமர மக்கள் ஒரே ஒரு 50 ரூபாய் இருந்தால் திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம். இதே அந்த 50 ரூபாயை நீங்கள் பஸ் ஸ்டாண்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு 50 ரூபா டாடா வரை பேச மாட்டேங்க. தொடர் நம்ம இயன்ற வரைக்கும் தமிழை முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் பேச்சு வரதான் எந்த காலத்தில் இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் 100 ரூபாய்க்கு சென்னைக்கு சென்று வர முடியாது. அப்பேற்பட்ட
எங்கோர் டு காட்பாடி வழியாக திருவண்ணாமலைக்கு. இது வந்து 3 ட்ரெயின். அது இல்லாத நாட்டு சைடில் இருந்து கரெக்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை வழியாக சென்னை சென்று திருவண்ணாமலை வழியாக சென்னைக்கு முன்ன செல்லாமல் இருந்தது. அந்த ட்ரெயினை சென்னைக்கு சென்று திருவண்ணாமலை வருவது. அதனால சென்னை மக்கள் முடியும் திருவண்ணாமலைக்கு வருவதற்கும் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் உருளியா ட்ரெயினும் அதே மாதிரி வட இந்தியாவிலிருந்து சென்னைக்கு சென்று நாம் திருவண்ணாமலை திருநெல்வேலி வரைக்கும் அது விழுப்புரம் தான் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ட்ரெயினை நாம் விரிவுபடுத்தி திருநெல்வேலி வரைக்கும் சென்று திருநெல்வேலி மக்களை திருவண்ணாமலைக்கு கொண்டு வருவதற்கான உண்டான முயற்சிகள் செய்து இப்பொழுது 5 தொடர் வண்டிகளை திருவண்ணாமலை மார்க்க வழியாக சென்று வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறோம். இதே நிலையை இன்னும் இதெல்லாம் 3 நாள் தான் வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு. அந்த ட்ரெயினை அந்த தொடர் வண்டியை தொடர்ந்து மாதம் முழுவதும் இயக்குவதற்காக உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை கூடிய விரைவில் வெற்றி செய்தியாக அறிவிக்க இந்த இயக்கம் செயல்பட்டு தயாராகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக பெங்களூர் செல்வதற்கு உண்டான தொடர் வண்டியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். 2 நாட்கள் கண்டிப்பாக அது இன்னும் கூடிய சீக்கிரம் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள வருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை திண்டிவனம் அந்த இடைப்பட்ட காலத்திற்கு உண்டான பாதையை இன்னும் செயல்படுத்தாமல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இப்பொழுது அந்த வேலையும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இப்போ இன்னும் ஒரு ஆண்டிற்குள்ளாக போதுமான வரை அதையும் நாம் சென்னையிலிருந்து நேரடியாக திண்டிவனம் வழியாக திருவண்ணாமலை வருவது 3 மணி நேரம் வந்து சேர்வதற்கு உண்டான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை கிருஷ்ணகிரிக்கு அந்த தொடர் வண்டியின் பாதையை நாம் தயார் செய்துவிட்டால் நமக்கு இப்போ இருப்பது ஒரே ஒரு ட்ரெயின் தான். அந்த தொடர் வண்டி தான் காட்பாடியிலிருந்து பெங்களூர். அதற்கு ரொம்ப இடையூறுகள் இருப்பதாக மக்களும் சரி, அரசும் சரி, மாநில அரசும் மத்திய அரசும் அது கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களிடத்தில் இதை கூறும்போது அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அந்த இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக இந்த ஒரு பாதையை அமைப்பதற்காக இடங்களை அளந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை பின்பற்றுவதற்காக தெரிவிக்க சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்திற்காக இங்கே வருகின்ற அனைவர்களையும் வருவது என்று வரவேற்று என்னை பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் உதவி காஞ்சிபுரத்தில் அத்திவரதன் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குழந்தை நேரிலிருந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அந்த காட்சியை 2 முறை கண்டவர் அமர்லிங்கம். எத்தனை தலைமுறைக்கு முன்னால் இந்த உத்தரப்பிரதேசம் நடந்து கொண்டிருக்கிற மகா கும்பமேளாவை இது யாருமே எத்தனை 4-5 தலைமுறைகளை பார்த்துக்க மாட்டாங்க. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளாவை இந்த ஆண்டு நாம் செல்லக்கூடிய முடியாத வாய்ப்பு இல்லை என்றாலும் அதை காதாலும் கண்களாலும் நம்மளுடைய தொலைக்காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். காதெல்லாம் அந்த செய்திகளை கேட்பதற்காக இந்த ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியம் என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த தலைமுறையை விட்டால் இன்னும் 7-8 தலைமுறை வரை அந்த கும்பமேளாவை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கூடுமானவரை அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்மளுடைய இயக்கம் சார்பாக இதுவரைக்கும் திருவண்ணாமலை 72 நபர்கள் சென்றிருக்கிறார். நம்மளுடைய இயக்கம் அனுப்பி வைத்திருக்கிறது. அதே மாதிரி வட தமிழர்கள் மூலமாக 1808 பேர் மேலே போயிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு முழுக்க மட்டும் 3000 பேர் மேலே போய் வந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். செய்யறோமோ போகிறோமோ வைக்கணும். இது ஒரு முக்கியமான செய்தி. 144 வருஷத்துக்கு நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளாவில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம். இதையே நாம் ஒரு 5-4 வருடம் முன்னாலே அந்த கொரோனா என்ன இருக்குது அதையும் நாம் கணக்கு கட்டி வாய் அதையும் பார்த்துக்கணும். நம்ம தலைமுறையை பார்க்காத விஷயங்கள்
இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த காலத்தை நாம் வாழ்ந்தது இந்த நாம் செய்த புண்ணியம் தவம். எல்லாமே நாம் தலைவர். ஆமாம் இல்லை அவர்தான் சாதனைகள் அது ஒரு நாள் மட்டும் சொல்லி மாறாது. ஒரு நாள் மட்டும் சொல்லி அவ்வளோ சாதனை அது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு நல்லா பிரச்சனை ஆச்சு ஒருத்தருக்கு போயிட்டு வாங்கி இது பிரச்சனை கிடையாது. குற்றாலம் வந்து ஒரு பேர் வந்து அனுபவம் உபயோகம் அதாவது ஒரு பிரமாணமான நம்முடைய அனுபவங்களை கேட்க பாடம் ஓகே.
அவருடைய இப்பொழுது சோதனைக்கு கொடுத்தார். அவருடைய முன்னாடி இணைந்து அம்மா திருமதி குமாரி அவர்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செகண்டு. இங்கே பாருங்க. ஓகே சார். இப்படி வந்து மேடம் ஓகே, பின்னாடி வாங்க. சரி அவரை அதான் நம்முடைய திருவண்ணாமலை நினைவு அப்போ இந்தாண்ட வந்துடுங்க. அப்படியே இல்லைங்க. ஓகே.
வருது இல்லைங்களா, அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்குள்ள கட்டாயமாக ஒரு 5 ஸ்க்ரீன் மாறி 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 வரும். அதாவது கண்ணை முழுமையாக கலர் கலராக மாற்றுறது. அதுதான் அந்த பிள்ளைகளை ஈர்க்கு. அது என்ன பண்ணுது, வித்தியாச வித்தியாசமாக வந்துட்டே இருக்குன்னு பார்க்க தோணுது. இப்போ என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன், அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே என்னை பார்க்க முடியாது, தீர்க்க முடியாது, போர் எடுத்துடும். இப்போ என்ன பண்ண, ஸ்க்ரீனில் ஒன்று போட்டோம்னா நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வருது. அந்த மாதிரி
நாளைக்கு காலையில் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இதை வந்து ஓப்பு போட்டு அனுப்புங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னன்னா எத்தனை பேர் அதை ஆசை தான் எல்லாருக்கும் பண்ணிடுறீங்க பண்ணிடுறீங்களா? இதில் எவ்வளோ பெண்கள் அந்த ஆரம்பம் பாப்பாவுக்கு லேப்டாப் அவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி செய்திகளே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஃபார்வர்ட் பண்ணுங்க இல்லை ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்ம எப்போ கட்டாயப்படுத்துகிறாங்களோ அப்போது அவங்க நம்மளோட தெரிஞ்சவங்களோ நம்மளோட விசுவாசிகளோ நம்ம போகுமா நம்ம நம்பர் தான் நமக்கு நல்ல செய்யணும் நினச்சிட்டு செய்கிறாங்க தான். ஆனால் நம்மளோட விசுவாசிகள் இல்லை எங்கேயோ ஒரு ஃபோனில் வந்து உட்கார ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா? உங்கள் ஃபோனில் எங்கேயோ வந்து உட்கார ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அந்த மெசேஜ் ஒரு 4 பேர் அனுப்புறீங்க அந்த லிங்க் அப்படின்னா ஒரு ட்ராக் ஆகும். எப்படின்னா யாருக்கும் ஒரு 10 மினிட் அந்த 10 மினிட் ஒரு 50 மினிட் அப்படி தொடர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு லட்சக்கணக்கான பேமெண்ட் தகவல் போய் சேரும். அந்த தகவல் அனுப்புறவங்க வந்து யார் வந்து டக்குனு இமீடியட்டாக அந்த ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்களால கண்காணிக்கப்படும். டக்குனு பிடிக்கிறாங்க அந்த நம்பரை டக்குனு எடுக்கிறாங்க. யார் வந்து ஈஸியாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு பாசமான பையன் டக்கு டக்கு வளர்ச்சி நம்ம அந்த மாதிரி நல்லா படிக்க முடியும். பண்ணுறீங்களா? அப்போ அவங்க ஏதோ விஷயம் இருக்குது ஏதோ நம்ம அடுத்து ஒரு சொல்லணும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடணும். நம்மளோட ஆசையை தூண்டி விடணும். ஏன்னா அப்போ என்ன செய்யறாங்க உங்கள் மூலமாக நீங்கள் ஏமாறலாம் அப்படின்னா கூட நீங்கள் அனுப்புறாங்க 10 பேர் இல்லை 20 பேர் இல்லை யாரோ ஒருத்தர் அங்கே மாட்டுறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க டிஃபால்ட்டாக அந்த நம்பரை பிடிக்கிறாங்க. நம்பரை பிடிச்சி என்ன பண்ண முடியும்? ஃபோன் நம்பரை வச்சு என்ன பண்ண முடியும்? உங்களோட மொத்த அடிகளே எடுக்கும். நம்ம ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? ஃபோன் வாங்கின உடனே என்ன பண்ணுறோம்? எல்லாரும் ஃபோன் வாங்கினே சிம் முன்னாடி யூஸ் பண்ணிட முடியுமா? ஃபோன் வாங்கினே முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செய்ய முடியாது. மெயில் கிரியேட் பண்ண முடியாது. கூகுள் மெயில் கட்டாயமாக எல்லாருக்கும் பேர் இருக்குதோ இல்லையோ நீ வேற இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண கூகுள் என்ன பண்ணிடலாம் எல்லா ஃபோன்லையும் உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து கட்டாயமாக எல்லா ஃபோன்லையும் இருக்குது. இதுதான் எத்தனை பேர் மெயில் உள்ள போய் பார்க்குறீங்க பார்க்கறதே பாருங்க எவ்வளோ ஒரு சிம்பிள் ஃபோனுக்கு எவ்வளோ வந்துருக்கு அதை ரெஸ்ட் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு தெரியல நான் பண்ணலை அதனால வேற ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் வச்சுக்கணும். ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மெயில் அட்ரஸ் உள்ள இருக்குது. அந்த மெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விவரங்கள் கொடுக்கணும் தெரியுமா? உங்கள் பேரை கொடுக்குறீங்க, உங்கள் வயசை கொடுக்குறீங்க, உங்கள் வந்து ஏரியா கொடுக்குறீங்க, இதுக்கு ஆல்டர்னேட் நம்பர் ஒன்று கொடுக்குறீங்க. உங்களோட நீங்கள் மேலா ஃபீமேலா அந்த அது வந்து நம்ம நிகழ்ச்சியில் இருக்குங்க ஆண்களுக்கு பெண்கள் பேர் பெண்களுக்கு ஆண்கள் பேர் தான் நம்ம அந்த காலத்தில் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போது பேரை மாற்றி கொடுத்தா கூட நீங்கள் மேலா ஃபீமேலா எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்த பிறகு தான் அந்த மெயில் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதில் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் விவரத்தை ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கூகுளுக்கு கொடுத்துட்டீங்க. எதுக்காக? அந்த ஃபோன் யூஸ் பண்ணணும் வேறு வழி கிடையாது. கம்மி தான் ஆகும். சொன்னாச்சுங்களா? சிம் வாங்க உடனே இப்போ சிம் கொடுக்குறாங்களா? சிம் வாங்குறதுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? ஒரு 5 சிம் மேலே யூஸ் பண்ணுறோம். ஆதார் கொடுத்தாங்க. ஆதார் கொடுத்தோடனே உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ கையில் வைக்கிறீங்க என்ன பண்ணீங்க? மிச்சம் வீடியோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தேவையில்ல நம்மளே கொடுத்துட்டோம் இல்லைங்களா? கொடுத்துட்டோம் தேவையில்ல கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? நம்மள அறியாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தகவலை நான் வச்சிருக்கேன் சொல்லி நம்ம தகவலை என்ன பண்ணிட்டோம்? வெளியே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அதை வந்து தர முடியாது. ஓகேவா? தர முடியாது. நம்ம ஃபோன் வேணும் பேசணும். அதை நான் எல்லாத்தையும் பார்க்கணும் அதை யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணணும். ஆதார் வேணும் ஃபோன் சிம் கார்டு வேணும் வேறு வழி கிடையாது. அது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா ஓகே அப்போ இதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்? எல்லாருமே வச்சுருக்கோம். இந்தியாவில் ஒருத்தர் கூட எல்லாரும் வச்சுருக்காங்க. அதை எப்படி பாதுகாக்கணும்? இந்த இடத்துல நான் சொல்லுவேன் நம்மளை அறியாமல் நம்மளுக்கு தெரிந்தே கூட நம்மளோட தகவல்களை நாம் மற்றவர்களுக்கு யாரோ கொடுத்துருக்குறோம். கொடுத்த தகவலை வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை வந்து எந்த வித
அந்த மாதிரி தான் வேணுங்கிற போது மட்டும் திறக்கட்டும், வேணான போது அதை கூட்டி வச்சுக்கிறது இருக்காது. அந்த காலத்துலலாம் வீடுக்கெல்லாம் கதவே கிடையாது, கடைகளில் வச்சிருக்கேன். என்ன பண்ணாங்க, கட்டணம் மேலே நம்பிக்கை இல்லாமல் கதவு போட்டாங்க, கதவு கூட நம்பிக்கை இல்லாமல் கூட்டு போட்டாங்க, கூட்டு போது நம்பிக்கை இல்லாமல் சாப்பிட்டு வந்து மேலே வச்சாதான் கதவு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட தேவைதான் நம்ம என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு வேணான கதவு சாத்திட்டு உள்ளே இருந்தாலும் நம்ம உள்ளதான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்மளை மீறி யாராவது அவங்க கூட்டி வைக்கணுமா இல்லையா, நம்ம என்ன லாக் பண்ணுறோம். என்ன பண்ணிடுவோம், அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்வைப் பண்ணா தலைனா உடனே வந்து ஓப்பன் ஆயிடும். கரெக்டா வச்சுருக்கீங்களா? ஏன்னா உங்களோட ஃபோனை ஸ்வைப்பிங் மாடலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்கள் ஃபோனை அவங்க கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே உங்கள் ஃபோன் ஓடுறது கூட நீங்கள் முன்னாடி பார்க்கலாம். அதெல்லாம் மாட்டுச்சுன்னா உங்கள் ஃபோன் உங்களோட நம்பர் மாட்டுச்சுன்னா பார்ப்பீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறது நீங்களே பார்க்க முடியும். நம்ம ஸ்வைப்பிங் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் லாக் பண்ணணும், ஃபோனை லாக் பண்ணணும். எப்படி லாக் பண்ணுறது? பாஸ்வேர்டு போடுது. பாஸ்வேர்டு போடுறதுன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா 1 2 3 4 5 இந்த பின்னாடி இருந்து போடுது 0 9 8 7 இதை ஒரு 5 போடுது, ஏதோ ஒரு நம்பர். அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கு, 4 வயசு. நான் ஃபோன் நம்பரை மாற்றிட்டே இருக்கேன். ஒரே நாள் தான் 2 நிமிஷத்துக்கு உட்காருறா, என் எதிர்த்து உட்காருறா, கவனிக்கிறா, என் கையை எங்கே போகுதுன்னு கவனிக்கிறேன். 4 வயசு படிக்கிறாங்க. என்னோட நம்பர் கையில் போட்டு வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்கணும், இது எனக்குமே ஒரு பாடம் தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுனால என்ன பண்ணுவேன், என் குழந்தை வீடியோ இல்லை என்னோட குழந்தை பிறந்த வீடியோ இல்லை வந்து வேறு ஏதாவது நம்மளோட வீட்டோட டோர் நம்பரு அதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன் சொல்லுங்க, இந்த விஷயம் நம்ம என்ன அவங்க கொடுத்துருக்கு, நம்ம நினச்சிக்கிறோம் தெரியாதுன்னு சொல்லிடுவோம் இல்லையா, ஆனால் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ நான் உங்கள் ஃபோனை ஆக்சஸ் பண்ண விரும்புகிறேன், ஒரு 10 ட்ரை பண்ண கண்டுபிடிச்சேன், முடியவும் முடியாது. என்ன தெரியா இருக்குமா, இல்லைன்னா அவங்க குழந்தை குழந்தை தெரியா இருக்குமா, இல்லை வீட்டுக்கு ஒரு நம்பர் ஃபோன் நம்பரில் மாறி அவங்களோட நம்பரில் வேறு ஏதாவது இது 10 தான் நான் யோசிச்சு நான் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம ஃபோனுக்கு போகக்கூடிய லாக் எப்படி இருக்கணும்னா அடுத்து அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயம் தான் நமக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு தனித்துவமான இது எல்லாம் நம்மளே நம்ம விஷயத்தை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டி வாங்கி சாமி வாங்கி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சைலண்ட் டைம்ல முதல்ல சொல்கிற விஷயம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்டு லாக்கை உங்களுக்கு மட்டுமே நீங்கள் மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள். இப்போ நிறைய ஃபோன் வந்து இந்த கைரேகை வச்சு லாக் ஓப்பன் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுங்க. இன்னும் சில ஃபோன்ஸில் வந்து முகம் பார்த்தா ரெகனைஸ் பண்ணுற மாதிரி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியான அப்படின்றது பார்த்தா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கிற காலம் வந்து ரொம்ப 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 நாளைக்கு சில வேலை முடியுது, எங்கேயோ உட்காந்துக்கிறான், இதே வேலையாக உட்காந்துக்கிறான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடணும். இப்போ ஃபோனை கூட என்னெல்லாம் வச்சுருக்கோம் யோசிங்க, உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? வீட்டில் ஃபுல்லாக ஏன்னா கையில் இருக்குது. இந்த வேலையை நானும் செய்கிறது இல்லை, ஃபோன் நம்பர் ஏடிஎம் பின்ன வாங்க வச்சுருக்கோம், ஏடிஎம் பின்ன அது வச்சுருக்கோங்களா, இதெல்லாமே கொடுத்தாலும் அவங்க கையில் பேங்க் நம்ம கார்டை கையில் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இது இந்த ஃபோன் நம்பர், ஏடிஎம் கார்டு இல்லை, ஏடிஎம் பின்னு வச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷம்.
விஷயத்தை தூக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனை எவ்வளோ செக்யூர் இல்லாமல் வச்சுருக்கீங்க, பாதுகாப்பு இல்லாமல் வச்சுருக்கீங்கிறத வச்சு புரியுதுங்களா? இல்லை இதெல்லாம் வந்து இன்னும் ஜிபே பண்ணிக்கோமா, வேணுமா, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. நீங்கள் கன்சியூமர் 100 ரூபா சொல்கிறீங்க, வாங்குறவங்க 100 ரூபா சொல்கிறீங்க,
பேசலாமா? நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. பாதி விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். பாதி விஷயங்கள் தெரியாத விஷயம் கிடையாது. எப்படி முழுமையான சொல்வதற்கான அமைப்பு நேரம் கொடுத்தாங்கன்னா வருமா சொல்ல முடியும். அதான் ஆனால் இந்த நேரத்தில் எப்படி கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு தேவை இருக்குது. எப்படி இருக்க முடியும் அந்த வகையில் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஏதாவது சந்தேகம் இது சம்மந்தமான மொபைல் சம்மந்தமோ ஆன்லைன் சம்மந்தமோ என்ன பிரச்சனை எப்படி பண்ணாங்களோ சந்தேகம் நம்ம கேட்டோம்னா ஒருத்தர் கேட்டோட பல பேர் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் ஒரு சந்தேகம் கேட்கலாம். நமக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அடுத்த சந்தேகம் கேட்கலாம். அவங்க கேட்டால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விளையாட்டு செய்யக்கூடிய பகுதி தமிழாக இருக்காங்க. அதாவது ஒரு அமைப்பு உபயோகப்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியாக ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு விஷயம் கேளுங்க. நம்ம நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் ஆரம்பிக்கும் சந்தேகங்கள் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லை ரொம்ப சொன்னவங்க யாராவது ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஏதாவது அந்த மாதிரி இருக்குதுன்னா கூட எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் என்ன பண்ணலாம்.
அது பெருமையாக நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது என்னன்னா காசுலாம் பத்திரமா வச்சுக்கணும். இதுன்னா போன்ல இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி கேட்கலாம். அதான் நம்மள அறியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த குறுஞ்செய்தியை பார்க்காதனால கூட நமக்கு பிரச்சனைகள் வருது பாருங்க. பாருங்க, கொஞ்சம் 10 நிமிஷம் டக்கு விழிப்புணர்வோட இருக்கும். ஒரு 15 நாளைக்கு முன்ன இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசுறது ஆரம்பம். உங்களுக்கு புது காலை வாங்கி கொடுத்து சொல்கிறேன். சரி 2-3 நாள் நான் வெளியே சுற்றிட்டு 4வது நாள் போனால் எங்கள் ஸ்டாஃபுக்கு பூரா யாருக்கும் ஃபோன் பண்ணுறேன். அதுவும் போட்டு நீங்கள் சொன்னீங்களே சைபர் சொல்லும்போது பார்த்தாக்கா அந்த நம்பரே இல்லை பாருங்க. எனக்கு அவங்க போட்ட நம்பர் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அது லேப்ஸ் ஆகிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு. ஒன்றுமே புரியல. ஆனால் இப்போ நீங்கள் எல்ஐசி 20,000 ரூபாய் கட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் எனக்கு ஒன்றுமே புரியல. 15 ஏடிஎம்ல சைபர் கிரைம் பண்ண நீங்கள் வந்து ஆப் பணம் பரிமாற்றம் கேட்குறது. நான் 36 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணணும், பகல் சர்டிஃபிகேட் கையில் வச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாரி 190 இருக்கிற அக்கௌண்ட் வந்து வெளியே போகிறது முடியும். புலவர் ஐயா 5 லட்சம் அக்கௌண்ட் வச்சு 5 லட்சம் எனக்கே நேரத்தில் சொல்கிறேன். நான் ஒரு பேங்க்கில் 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணேன். 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி 30வது நாள் கரெக்டாக இருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து சவால் நேரடியாக வந்தேன். இதை நானே அனுபவிக்கிறேன். அவர் 5 லட்சம்னு சொல்லிட்டாரு. இதே 10 லட்சம் அவர் அக்கௌண்ட் வந்தால் உடனடியாக ஐடி ஆஃபீஸில் இருந்து நேரடியாக அவருக்கே சவால் போயிடலாம். இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் கணக்கு பண்ணேன். அதை நானே அனுபவிச்சு ஐடியில் போய் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐயா சொல்ற விஷயம் நான் சொன்னேன். வேற யாரும் ஆமா ஆதார் கார்டு ஒரு ஆதார் கார்டு வச்சு ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு பண்ணுறேன் இல்லைங்களா ஆதார் அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன். அந்த ஆதார் கார்டு வெளியே யூஸ் பண்ணல அதை யாராவது லோட் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஆதார் கார்டுல இருந்து எடுக்கிறீங்க தெரியுமா? ஆதாரையும் பேனையும் நினைச்சிருக்கு. ஆதாரையும் பேனையும் நினைச்சிட்டு ஆதார் எடுத்து போய் பேங்க்ல ஏற்றிட்டீங்க. ஆகும்போது என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு செயின் மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அதனால கட்டாயமா இருக்கணும். அதுக்குதான் உங்களோட ஒரு விஷயம் வெளியே, உங்களோட பர்சனல் விஷயம், உங்களோட தனிப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க மொபைல்ல இருந்து ஒன்றுக்கு காணா போகும். ஆனா எல்லாரையும் எடுப்பாங்க கிடையாது. அவன் வந்து ரேண்டமா எடுக்கலாம், திருப்பல போட்டு எடுக்கிற மாதிரி. யார் ஆக்டிவா இருக்கிறாரோ போட்டே இருக்காங்க. மெசேஜ் மட்டும் போட்டு இது வந்து என்னோட அனுபவத்தை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எங்களோட பொது சேவை மையத்துல நாங்க வந்து ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு அளவில் ஒரு பண்ணிட்டு திருவண்ணாமலை அளவில் ஒரு குரூப் வச்சிருக்கோம் நாங்க. இதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இதேதான்
நீங்கள் செய்வீங்களாங்க? பின்ன இந்த அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்க்குறீங்க இதுவாக இருக்குது நான் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே யூடியூப் ஆஃப் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் நெகட்டிவ் யூடியூப்பை வந்து லாக் பண்ணுவோம். நம்ம இல்லை நம்மளோட ஃபோன்லேருந்து டிஸ்பிளே யூடியூபோட ஐகானே தெரியாமல் டிசேபிள் பண்ண முடியும். உங்களோட ஃபோன் செட்டிங்ஸில் இருக்குது. ஃபோன் செட்டிங்ஸில் இருக்குது. உங்களோட ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு சரி அது இருந்தால் மட்டும்தான் யூடியூப் அடிக்ஷன் தான். யூடியூப் இப்போ ஆனால் அப்போவுமே 2 பேருமே ஆண்ட்ராய்டு வேண்டாம் உடனே யூஸ் பண்ணி யூடியூபோட செட்டிங்ஸில் போய் உங்களோட ஐகான்லேயே யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே இல்லாத இருக்கும். ஆனால் இல்லாத வந்து அதை ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் தயவு செய்து என்கரேஜ் பண்ணாது. நான் இப்போ அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் வச்சிருந்து நான் இப்போ வெளியே வரையும் அவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. ஃபேஸ்புக் மாதிரி 10 மடங்கு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது இன்ஸ்டாகிராம். அதனால் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. எனக்கு தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்னொரு அதுக்கான லாகின் கொடுக்குறாங்க. என்னுடைய யூஸ்நேம் பாஸ்வேர்டு அது வந்து கிரியேட் பண்ணாத பார்க்கும். அதை தாண்டி வெளியே க்ளோஸ் பண்ணி கூட இன்ஸ்டாகிராம்ல போகலாம். அது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் சொல்லுங்க யூடியூப் பேர் ஒரு நோட் பண்ணி டான்ஸில் இருக்காங்க அதுக்காக வச்சு அது தாண்டியும் அந்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்களும் உண்டாயிடுச்சு. நம்மளும் உட்காந்து தேவையே இல்லை அப்படின்னு ஃபோனே வேணான்ற மாதிரி முடிவு வந்து அது சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஃபோனை வச்சு என்ன பண்ணோம் உட்காந்து டிவி பார்க்கலாம். நிறைய மொபைல் மூலமாக வந்து நமக்கு நிறைய காசு இப்போ கவர்மெண்ட்டே வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து தேவையில்லாத லிங்க் மூலமாக அது மாதிரி வந்து பணமும் வந்து போயிடுது. அந்த மாதிரி லிங்க் இப்போ நார்மலாக வர லிங்க்குக்கும் அந்த மாதிரி வர லிங்க்கை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து பிரிச்சு இந்த லிங்க் தான் வந்து பிரச்சனைக்குரியது இந்த லிங்க் வந்து பிரச்சனைக்குரியது இல்லை அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சிம்பிளான விஷயம். சிம்பிளா என்ன பண்ணலாம்னா அந்த லிங்க்ல ஏதாவது ஒரு பிட் இருக்கும், ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ வந்து உங்களோட சம்பளம் வச்சுக்கோங்க, ஏபிஜின்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை அந்த லிங்க்ல கட்டாயம் ஒரு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு டவுட்டாக இருக்காது லிங்க்ஸ் அப்படின்னா அந்த லிங்க் வேர்ட் எடுத்துக்கலாம், லெட்டர் எடுத்துக்கலாம். அதை உங்கள் கூகுளில் கூகுள் கொடுப்பாரு. அது உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா வெப்சைட்டை தாண்டி தான் வெப்சைட் இருக்கிறதுனால லிங்க் வருது. வெப்சைட் இருக்குன்னா மட்டும் லிங்க் எடுங்க, இல்லைன்னா லிங்க் எடுக்காது. எந்த லிங்க்குமே எடுக்காது. எந்த ஒரு நம்பரும் வந்து ஒரு விஷயம் கூப்பிட்றாங்க, ஒரு ஃபோனில் போடுவோம், இல்லைன்னா மெசேஜ் அனுப்புவாங்க. அதிகபட்சம் மெயில் அனுப்பலாம். வாட்ஸ்அப் மெசேஜில் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. 99.9% யாருமே தகவலை அஃபிஷியலாக உங்கள் ஆஃபீஸில் இருந்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் தான் அனுப்பவே மாட்டாங்க. கூடாது. அது மீறி வருது அப்படின்னா அது தனிப்பட்ட நம்மளோட விஷயம் தான். எஸ்எம்எஸ்ல வருது இல்லைங்களா, குறுஞ்செய்தியில் வருது. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு மேலே ஹெட்டிங் வரும், பிஎஸ்என்எல், டிஎம்பி அப்படின்னு பேங்கோட கோட் வரும். அப்போ வந்து அந்த லிங்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அது ஏதாவது ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க. பிஎஸ்என்எல் அப்படின்னா பிஎஸ்என்எல் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு அங்கே போய் இந்த விஷயம் உண்மைதானான்னு செக் பண்ணிட்டு அந்த லிங்க் எடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நேராகவே யூடியூப்லேயே பார்த்துடலாம். கேட்டால் எடுக்காதீங்க, லிங்கை டச் பண்ணலாம். அதுதான் சேஃபாக சேஃப். எப்போ நீங்கள் டச் பண்ணீங்களோ அப்பவே முடிஞ்சிடும். ஐயா சார் ஒரே ஒரு கண்டிப்பாக எடுத்துக்கலாம், சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து ஒரு போடுறாங்க எடுக்கிறாங்க, நமக்கு என்ன நஷ்டம் சொல்லுறாங்க, லோன் வாங்கிட்டாங்க, திரும்பி கட்டாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன ட்ராவல் பண்ணுறேன், நான் இங்கே
லொகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு லொகேஷனை ஆன்ல வைக்காதீங்க. இல்லை உங்கள் பிள்ளையோட ஃபோன் கொடுத்துருக்கீங்க, பிள்ளைய ட்ராக் பண்ணலாம் வச்சுக்கோங்க. அவன் முடிச்சாரா அவன் லொகேஷன் ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிடுங்க. அவன் ஆஃப் பண்ணிடுவான். அப்படி நம்ம தான் தெளிவாக இல்லைன்னா இருக்கும். அவன் உஷாரா இருக்காங்க. அதனால் லொகேஷன் வந்து ஆன் பண்ணாதீங்க. தேவையான போது மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஜிபேலாம் கூட பண்ணும்போது நீங்கள் வேணும்னு கேட்குது லொகேஷன். வெளியூருக்குலாம் போறீங்க, யூபர்லாம் எடுக்கிறீங்க, கேப் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி சைடு டாக்ஸி எடுக்கிறீங்க, அப்போ அது கேட்கும் லொகேஷன் ஆன் பண்ணு. அப்போ ஆன் பண்ணுங்க. டாக்ஸி கூட இறங்க உடனே திரும்பி ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸிக்காக ஏறணும், அவங்க லொகேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்க போயிட்டே இருக்கும். உங்கள் லொகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். இன்னொரு சரி, நம்ம லிங்க் பண்ணுறோம் அவங்க அந்த நமக்கு மேலே வாட்ஸ்அப் எல்லாமே இன்னொருத்தர் நம்பர் வந்து ஈஸியாக ஆட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம பண்ணணும். இந்த சேவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? அது 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 லொகேஷன் ஆஃப் பண்ணால் முடிஞ்சுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபோன் நம்பர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் பண்ண முடியும்னா கூகுளில் போய் உங்கள் நம்பருக்கு அவங்க நம்பரையும் லிங்க் பண்ணினா ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. இல்லைன்னா பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் நம்பர் அவங்க நம்பரோட அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஆன்லைன் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணல வாட்ஸ்அப் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், உங்கள் நம்பர் அவங்களோட லிங்க் பண்ணுறது அது வந்து கூகுள் ரொம்ப தெளிவாக உள்ளே போய் பார்க்குற ஆளாக இருக்கணும். அவங்க அதெல்லாம் பண்ண முடியும். அவங்க தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வேணும்னா நான் பண்ண முடியும். நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல் ஏதாவது லிங்க் பண்ணியிருக்காங்களா? ஆமா, செகண்டரியா உங்க நம்பர் வந்து இப்ப வந்து கால் டைவர்ட் பண்ணுவீங்களா? சில நேரத்துல நம்ம ஃபோன் பண்ணா அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி ஃபோனை வந்து இன்னொரு டைவர்ட் பண்ணிருக்காங்க. அது கால் டைவர்ஷன் மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தகவல் சொல்லுச்சு. நான் டைவர்ட் பண்ணிக்கிறேன், அவங்ககிட்ட பேசுறோம், இப்போ நான் பிஸியா இருக்கிறேன், என்னோட பிஎட் பேசுறோம் அப்படின்னு கால் இருந்தது. வாட்ஸ்அப் யூசேஜுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அந்த மெசேஜே உங்களுக்கு வராது. ட்ராக் வந்து ஓலாம் சொல்லாது. தெரியாமையே அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் நம்பரோட சேர்த்து யார் வாட்ஸ்அப் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நம்பரை பற்றி பேசுறது. நீங்கள் லிங்க்ல இருக்கீங்க அந்த நம்பர். ஆனால் உங்கள் நம்பர் தெரிஞ்சவங்களை மட்டும் தான் பண்ணுறாங்க. அவங்க
திருவண்ணாமலை நடந்த சம்பவம். அவருடைய மகள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபோன், பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறோம், ஒரு பொண்ணு நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் உடனடியாக திருப்பி நீங்கள் நம்பர் கூப்பிடுறேன். அவர் அலறி போயிட்டார் மொத்தம். ஏன்னா போலீஸ் ஏற்பட்ட படத்தை செலவு பண்ணி பள்ளிக்கூடம் சேர்த்து இது நடந்த சம்பவம். நான் சொல்லுது நடந்த சம்பவம். உடனே கல்லூரிக்கு பேசினா உடனே பேஸ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க. அப்புறம் மெதுவாக தேடி பார்த்தா பெருசாக அவங்க 30 கிளாஸ் கூட உட்காந்துட்டாங்க. அவங்க அந்த பொண்ணு கிளாஸ் கூட உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்த மெசேஜ் வந்து பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அம்மா சொன்ன மாதிரி நம்ம மொபைல் மூலமாக பதிவு செய்யக்கூடிய தகவல்லாம் வந்து பல இடங்களுக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. அதில் யார் மாட்டுவாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி நிறையா நடக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம பேப்பரில் வாசிட்டு இருக்க முடியாது. சும்மா ஒரு ஃபோன் தான், ஒரு ஃபோன் பேசி முறுக்கியே வாங்க ஆரம்பிச்சுறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் சொல்கிறான், மிரட்டுறான். அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இதுவும் கோயம்புத்தூர் தான், நம்பர்காரன் தான். அவங்க அவர் கோயம்புத்தூர் படிக்கிற ஒரு மாணவியை வந்து ஒரு காலேஜில் போட்டுட்டு அவரை வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நெருங்கிய சேர்ந்து 4 பேர் அது மட்டும் தான் அந்த பொண்ணை வச்சுருக்காங்க. ஒரு வாரம் அடுத்த பொண்ணு வந்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகிறீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது மெசேஜ். அந்த பையன் வந்து ஒரு மெசேஜ் பார்த்தா பொண்ணோட படிக்கக்கூடிய சேர்ந்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்பரை வந்து வெளியில் உள்ள ஒரு துணி கொண்டு எது சொல்ல பாருங்க. அவங்க நண்பர்கள் கூட பழகிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்களாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்காக சொல்லுவோம். அவன் வந்து அந்த நம்பரை வந்து நண்பர்களை கொடுத்து அவன் யார் இப்போ சொன்ன மாதிரி எதனால இந்த வேலை பார்க்கறது இந்த வேலை பார்க்கறது தெரியாது. நம்ம தகவலை சேகரிக்கிறவங்க இருக்காங்க. அவன் வந்து மாதம் சம்பாதிச்சு சேகரிக்கிறாங்க. அவ்வளோதான். எனக்கு மாதம் 10,000 கூட நான் இதெல்லாம் டைப் அனுப்பிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த டைப் பண்ணி போகிறதா வந்து பல இடங்களுக்கும் பல விதமாக போய் நீங்கள் சிட்டியை வந்து அரசு பெரிய அளவு வரைக்கும் மோசடி நடந்துருக்கு. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் தான். ஒன்று பாஸ்வேர்டு போட்டு ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஒன்று முதல் சமாச்சாரம். அந்த லிங்க் சொன்னாங்க, எந்த லிங்க் வந்தாலும் தொடக்கூடாது. இதுதான் கரெக்டு. இது தப்பிக்க முடியாது. ஒரே மாதிரி இதுதான். அவங்க சொன்ன மாதிரி இதை போய் அங்கே போய் தேடி பார்த்து இங்கே போய் தேடி பார்த்து எப்படி மாட்டிக்குவாங்க. ரொம்ப சிரமம். இப்போ சொல்கிற சின்ன குழந்தைங்க நடந்துக்க பண்ணிக்கிறாங்க. பெரியவங்களாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. 4 வயசு குழந்தைங்க பெரிய பசங்கள்லாம் 2 வருஷம் இருக்காது. அவரால் போனாலும் அவர் குழந்தைங்க தான் வச்சுருக்காங்க. சொல்லுவாங்க இது உழுவே வீட்டு போனால் அது போன அம்மா பொண்ணு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த ஆண்ட்ராய்டாக வேணாம். நிம்மதியாக இந்த பேசுகிற போனால் இந்த பட்டன் போனால். ஆனால் எல்லாமே அந்த பண்ண முடியாது. அது மாதிரி ஓகே தேவைப்படுது. ஒரு அவசரத்துக்கு பேச வேண்டியது ஃபோன் கால் ஏதோ தேவைப்படுறதுனால அதாவது எந்த விதமான விஷயமே யாருக்கும் நம்ம ஓப்பனாகவும் சொல்லக்கூடாது. பாஸ்வேர்டு லாக் பண்ணி நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். நிறைய இருக்குது. இந்த ஒரு மொபைல் ஆன்லைன் துறையில் வந்து இந்த அளவுக்கு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லிக்கிறான்னு சொல்லிடுறாங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது இல்லை துல்லியமா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அமைச்சர் சார்பில் நம்ம வந்து நன்றி கை தட்டிக்கலாம். ஒரு சின்ன அறிவு தான். அதுக்காக தான் டைம் நிறைய யூஸாக எழுதிக்கலாம். அதாவது ஒரு சிறிய அறிமுகங்கள் தான் வரும். எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம யார் என்ன நம்ம என்ன செய்யறோம் ஒரு 2 நிமிஷம் தான். நம்ம அதே பெரிய தொழில் முறை எழுதக்கூடாது. அதனால் பெரிய நாட்களாக இருப்பீங்க. அதை குறிப்பாக சொல்லுவாங்க. நம்ம அறிமுகத்துக்காக
வாயிலிருந்து வந்திருக்கோம். விழிப்புணர்வுன்றது வந்து இப்போ எல்லாருக்கும் எல்லா தொழிலும் வந்து சேர்ந்துருக்கோம். நாங்கள் எதுலையோ கூட்டம் போட்டோம் 6,000 பேர் 6 பேர் ஒவ்வொருத்தர் பயோடேட்டா சொல்லும்போது வானத்தில் இடியே எல்லா துறையிலையும் கரையை கடந்தவங்கன்னா உள்ளதே வந்து மனமாற நான் வந்து தயவு செஞ்சு அடுத்த மீட்டிங்கில் 30 சார்பு எடுத்துக்காரு நம்ம போட்டு அவங்க ஆனந்தம் பண்ணாதான் 3000 ஆகும் 3 லட்சம் ஆகும். இன்னொரு செய்தி சொல்லிடுறேன், நீங்கள் அதை சொல்லவே இல்லை. எல்லாம் சேர்ந்து 50,000 கையெழுத்து வாங்கி கொடுத்து ரயில் வந்தது. ஜெனரல் மேனேஜர் வந்து 3 மணி நேரம் ரயில் நிறுத்திட்டார். உலக வரலாறு 3 மணி நேரம் ரயில் நிறுத்தத்துக்கு முதலமைச்சர் சொன்னா கூட அது அதிகாரம் கிடையாது. அடுத்து சின்ன ரிக்வெஸ்ட், அந்த லட்சம்பேடுல அண்ணா நுழைவாயிலிருந்து அண்ணாமலையார் கோயில் வரைக்கும் பாலம் கட்டுறது தான் முதல் தீர்மானம் ஆயிருக்கும். எத்தனையோ தகவல் இருக்குது. நான் டிஎஸ்பி தீபலோகம் போன வாரம் 15 நிமிஷம் ஆம்புலன்ஸ் போக முடியல. ஆயிரக்கணக்கான வண்டி. கடைசியில் அவர் மைக்கில் கத்தனார், மாவிகளை வயிறுறா உயிர் போகுது கண்ணால ரூரல் டிஎஸ்பி தான். ஆகவே அதுக்கு தீர்மானத்தில் அந்த மோடி போய் சேர்ற மாதிரி, நம்ம நிதி அமைச்சர்கிட்ட போய் சேர்ற மாதிரி, நம்ம இந்தியா லெவலில் இருக்கிற போய் சேர்ற மாதிரி தயவு செய்து உங்கள் காலத்தை விட்டு கேட்குறேன். ஏன்பா கணக்கு முதல்ல வந்து நம்ம உறுதியான ஒரு வேலை செய்யும். பேச விடுங்க. அடுத்து வந்து என் வாழ்க்கையில எத்தனையோ பட்டிமன்றம் பார்த்துருக்கிறேன், வழக்காடு பார்த்துருக்கிறேன். மேடம் வந்து கடைசியில் இவங்க அப்பாலாம் எனக்கு பாவசாவுக்கு இப்போதான் தெரிய வருது. 50 வருஷ குடும்ப நண்பர், அவங்களுக்கு 1008 வேலைகள் இருந்தாலும் நமக்கு சில செய்திகளை சொல்றதுக்கு மனம் திறந்து மெய்யன்புலாம் யாரும் இல்லை. நீங்க உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. நாடு உனக்கு சொன்னாங்க சைபர் கிரைம்ல 50 டிஎஸ்பி அப்படி பாலிசி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. என்ன சொல்றாங்க பார்த்தா நான் நினைச்சதை தான் சொல்றாங்க. ஆகவே இந்த சிறப்பான ஒரு கூட்டம் மீண்டும் அடுத்த கூட்டத்துக்கு மேடம் வரணும். ஒரே ஒரு தாய்மையான ஒரு விண்ண கவர்னர் வந்து ஜவாதி மலையில 3000 பசங்க படிக்கிற இடத்துல 3 கவர்னர் வந்து போனாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு காந்தி பள்ளிக்கூடம் மேடம் வரணும், கிளாஸ் எடுக்கணும். நம்ம எல்லாருமே போவாங்க. ஆமா, மேடம் தான் சிறப்பு சீஃப் கெஸ்ட். 3 ஒரே பள்ளிக்கூடத்துக்கு கவர்னர் வந்து பாராட்டு தெரிவித்தார். அவர் சொன்னார், இந்த காந்தி ஏன் சொல்லி பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் பாராட்டு. அதனால எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில இவ்வளவு துறை சார்ந்தவங்கள கடைசியில் ஒரு விவசாயினா இருப்பாரு. அவர் கார்த்திகை மாசம் குழுவுல ஏறு ஓட்டி அண்டை சேர் வச்சு நடு நட்டாதான் நம்ம சாப்பிடுவோம். நீங்க தீர்மானம் போட்டு என்னைக்கு நன்றி